ஒரே ஒரு மாணவருடைய அனுபவத்தை மட்டும் இங்கே பகிரணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்க. தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதவும் உள்ளம் அப்படிங்கிற ஒரு பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இல்லத்தில் வளர்ந்த சகோதரர். +2ல் நல்ல மார்க் எடுத்துட்டாரு. +2க்கு அப்புறம் மேலே படிக்கக்கூடிய சூழல் அவருக்கு அப்போ இல்லை. 4th படிக்கும்போது அவங்க அப்பா அம்மா கொண்டாந்து அந்த இல்லத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. 1152 மார்க் +2ல் அந்த தம்பி. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடச்சிச்சு. ஃபஸ்ட் இயர் சேர்த்துட்டாங்க. அந்த இல்லத்தை நடத்தின அம்மா ஃபஸ்ட் இயர் சேர்த்துட்டாங்க. 2015 நடந்த சென்னை ஃப்ளட்டில் அந்த முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்த ஒரு சில பேர் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டதுனால கவர்மெண்ட் அந்த இல்லத்தை சீல் பண்ணிட்டாங்க, நடத்த முடியல. அப்போ ஆனந்தம்க்கு அந்த பையன் அப்ளிகேஷன் போட்டிருந்தாரு. எப்படிப்பா நீ மேனேஜ் பண்ணுறது வரைக்கும் கேட்டோம். எஜுகேஷன் லோன் போட்டு லண்டன்லேருந்து ஒரு லட்சம் டோனர் கொடுத்தாங்க, எங்கள் அம்மா படிக்க வச்சிட்டாங்க, இல்லத்தை நடத்தின அம்மான்னு சொன்னாங்க. ஃபர்தராக படிக்க வைக்க முடியல. எப்படிப்பா நீ டெய்லி ரெட்டின்லாம் மேனேஜ் பண்ணுற? இப்போ சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க சார், சாப்பிடுங்க சார். சாப்பாட்டுக்கு, காலை சாப்பாட்டுக்கு, மதிய சாப்பாட்டுக்கு, நைட்டு சாப்பாட்டுக்கு யாரோ ஃப்ரெண்ட்ஸு ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்குறத வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்றாரு. ஒரு நோட்டு வாங்கணும், புக்கு வாங்கணும், பெண்ணு வாங்கணும், என்னப்பா பண்ணுவேன்? ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, வாங்கிக்குவேன். அந்த பையனை தனியார் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் எடுக்கணும்னு முடிவு பண்ணி ஆனந்தமில் இப்போ எடுத்தவங்க 8 செமஸ்டரில் கண்டினியூஸ் காலேஜ் டாப்பர். ஒரு பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடத்துல ஒரு இல்லத்திலேருந்து வளர்ந்த தம்பி 8 செமஸ்டர் காலேஜ் டாப்பர். நீ பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்களாம் பிஜி நீட் கிளியர் பண்ண கஷ்டப்படுறோம். முதல் அட்டம்ல பிஜி நீட் கிளியர் பண்ணி திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் பிஜி முடிச்சுட்டு தமிழக அரசினுடைய இன்னைக்கு மருத்துவராக பணியாற்றக்கூடிய தம்பி சரத் உட்பட இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு தம்பி தங்கைகளுக்கு பின்னாடியும் ஒரு பின்னணி இருக்குங்க. இது நான் செய்கிறேன் அப்படின்னு சத்தியமாக நினைக்கலங்க. நான் வெறும் கருவி தான். கடவுள் எங்களை கருவியாக பயன்படுத்துகிறாருங்கிற ஒரே மனநிறைவோடு அந்த நன்றி உணர்வோடு இதில் பயணிக்கிறோம்.